viewers, welcome to my channel Sky is the Limit 7630 once again. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஆர்டினரியாக ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 4 மணி சாவகாசம்னா நம்மளுடைய உடம்பை நம்ம எப்படி ஃபிட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து இந்த ஹெல்ப் ஆஃப் தி திங்ஸ் ப்ரொவைடட் இந்த ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு. பர்டிகுலர்லி காலில் தான் வந்து எடிமான் செட் ஆகும். ஒரு வாட் இஸ் இட் கால்ட், வீங்கிக்கும் கால் வயசான வாளுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை அவாய்ட் பண்ணுறது யாராக இருந்தாலுமே வீங்கிக்க சான்ஸ் இருக்குது, டிபெண்டிங் அப்போ வந்து வாட்டர் ரெட்டென்ஷன் அண்ட் வாட்டர் கண்டென்ட் இன் யுவர் பாடி அண்ட் பிளட் சர்க்குலேஷன். இது ரெண்டையும் தான் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய எக்ஸசைசஸ் காட்ட போகிறேன். வயசானவா ட்ரெயினில் போயிட்டு இருந்தாலும் சரி, குழந்தைகள்லாம் வந்து கட்டிப்பட்ட மாதிரி உட்காந்துருப்பா இல்லையா, அவளும் கூட இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் உட்காந்து இடத்துல பண்ணிட்டு இருந்தால் அவளுக்கு போதும் போயிடும், ரத்த ஓட்டமும் ஒழுங்காக போயிட்டு இருக்கும். ஸோ அங்கே போகலாம், என்ன பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறது இந்த சீட்டு கீழே ஒரு கால் வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். லூஸாக கொடுத்துருக்காங்க, அதை ஃபிக்ஸடாக கொடுத்தா நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்ன தோன்றதுன்னா, இன்டென்ஷனே இந்த மாதிரி மனுஷன் உட்காந்து கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணட்டும் தான் கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸோ if you find yourself in such positions, you can always utilize whatever is available to keep you comfortable. So இப்போ இங்கே நம்ம கால் வச்சுருக்கோம், அது இப்படி இப்படியே சென்டரில் வச்சுருக்காங்க. இப்படி பண்ணலாம். அது லீவர் வந்து லூஸாக தான் இருக்குது. ஒருவேளை இப்போ சிஸ்டம்க்கு கோசம் தான் கொடுத்துருக்காளான்னு தெரியாது நம்மளுக்கு, பட் அதர்வைஸ் இட் இஸ். நான் இதை பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் தான் எனக்கு தோணிச்சு, சரி ட்ராவல் பண்ணுற வாழ்க்கை நம்ம பண்ணலாமே எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி. நம்பர் 1. நம்பர் 2 ஸ்டெப் வந்து இப்படி காலை வச்சுட்டு குட்டியோட தூக்கி இறக்கணும். இது ஃப்ரண்ட்டில் வச்சு இப்படி தூக்கி வைக்கிறது, முட்டி வந்து டைட்டாக வச்சுக்கணும், காலை ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த வரணும் தூக்கி குட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும் கூடவே. அப்புறம் 3வது ஆங்கிள் தான் மெயின்லி எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஆங்கிளை நல்லா பொசிஷன் பண்ணிக்கணும். இப்படி ஆங்கிளை வச்சுட்டு இப்போவே வீங்கிட்டு இருக்குது காலில் தெரியறது வரைக்கும். இந்த இடத்துல ப்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த இது ஏற்படும். ஸோ ஆங்கிளை எப்படி பண்ணுறது, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக இருக்குது. கொஞ்சம் கால் சின்னதாக இருந்தால் பாதம் ஈஸியாக பண்ணலாம் இந்த எக்ஸசைஸை. இந்த கால் இப்படி பண்ணணும். இந்த இடத்துல மெயின்லி ஆங்கிள் தான் இருக்கும். ஆங்கிள் இந்த ஸ்வெல்லிங் ஆல்ரெடி ஸ்வெல்லிங் ஆகவே தான் நான் இந்த காரியத்தை பண்ண ஆரம்பித்தேன். அதை பண்ணிச்சே நான் யோசிச்சேன், சரி உங்களுக்கு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்படி பாதத்தை 3 பொசிஷனில் வச்சு நல்லா அழுத்திண்டு, 2 சென்டர் பொசிஷன். நம்பர் 1 இந்த இடத்துல ஃப்ரண்ட் பாதம் பேக் பாதம் 2 வந்து 3மே பேலன்ஸ் ஆகுது. சென்டர் பாதம் எல்லாமே பேலன்ஸ் ஆகுது. இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் குறையாமல் போயிட்டுருக்கும். அப்புறம் இப்படி வச்சுன்னு பண்ணோம்னா முட்டி எழும்பி இறங்கும். இதில் முட்டி பேக் நம்ம இடுப்புலேயும் வந்து எஃபெக்ட் ஆகும். நம்ம ரொம்ப நல்லா தூக்கி பண்ணோம்னா, எப்படி தூக்கி பண்ணோம்னா தொடைக்கு கீழ்ப்பக்கம் உள்பக்கம் பின்னால் இடுப்பு எல்லாமே வந்து மூமெண்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்கச்சே உங்களுக்கு ட்ராவல் பண்ணச்சே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ட்ரெயினில் போயின்னு இருக்கேன். நான் திடீர்னு கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. இன்னும் ஒரு விதமாகவும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த லிவர் வந்து மேலுக்கும் கீழுக்கும் போயிட்டு வருது. அதில் காலை வச்சுட்டு நம்ம கீழேந்து மேலேருந்து கீழே, ஒரு காலில் வச்சு மேலேருந்து கீழே அமுக்கிறது, இன்னொரு காலால் தூக்கிறது, அந்த காலால் வச்சு கீழே அமுக்கிறது, இந்த காலால் தூக்கிறது, அப்படின்னு மாற்றி போனோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பெடலிங் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட்டு கொடுக்கும் நம்ம காலில். அது கொடுக்கறதுனால நம்ம முட்டி கால் இடுப்பு எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக ஆகும். இந்த எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலாம், மெதுவாக பண்ணுங்க. நம்ம லிம்ஸ் தான் நிறைய மூவ் ஆகணும், அந்த லிவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
நம்மளோட இன்டென்ஷன் என்னடான்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனை கண்டினியூஸாக வச்சுக்கிறதுக்கோசரம் தான் பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்லோவாக பண்ணணும். மேலேருந்து கால் ஒத்த காலால் அமைக்க, இன்னொரு காலை கீழே கொடுத்து அந்த லிவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துட்டே இறக்குங்கோ. ஸோ 2 காலும் ஃபங்க்ஷனலாக இருக்கும் இறங்கச்சு. ஹாப்பி ஜேர்னி, ட்ராவல் ஹாப்பிலி அண்ட் பி ஃபிட் when you get down from any transport. ரத்தத்தை ஓட்டுறதுக்கு மட்டும் பண்ணுங்கோ, பண்ணிகிட்டே இருக்காதேங்கோ. ஓகேவா? காலில் இருக்க ஃபுட்வேரை கட்டிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ்லாம். Have a nice comfortable journey everywhere you go. Bye, see you.